My dear students, very good afternoon everybody. Actually, today we discuss about the topic scalar product of two vectors. Okay, the scalar product of two vectors means generally what is scalar and what is vector அப்படின்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? What is scalar? Scalar is defined as the only magnitude அப்படின்றோம். And what is vector? Vector is nothing but both magnitude and direction. In Tamil meaning magnitude and direction means எண் மதிப்பும் திசையும் இருக்கும், that is vector. Scalar means only என்னது magnitude, that is எண் மதிப்பு மட்டும் இருக்கும். இப்போ current வந்து it is a scalar. Velocity and displacement, these are the vector. Okay, this concept are already we studied. Already this concept are studied. Now today we discuss the topic scalar product of two vectors அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இந்த ரெண்டு வெக்டரை வந்து என்ன பண்ணியிருக்கோம், டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு வெக்டரை வந்து என்ன பண்ணுறோம், டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். வாட் அபவுட் த ஈக்குவேஷன் அப்படின்றத என்ன பண்ணுறோம் டுடே இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி என்ன லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், ஏதாவது ஐடியா இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் மொமெண்டம் P = mb and force F = QE, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி என்னது ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. க்யூனா என்ன, ஈனா என்ன, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதேமாதிரி இந்த பேரலல் ஆக்சிஸ் வெக்டர், இந்த வெக்டரை பேஸ் பண்ணி வெக்டர்ஸை பேஸ் பண்ணி சம்ஸு பார்த்தோம். த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை ஸ்கேலர், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை ஏ ஸ்கேலர் and vector addition and subtraction. சரியா, வெக்டர் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் கூட இருந்துச்சு. சரியா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்க, லாஸ்ட் 2 கிளாஸாக என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது டோட்டலாக இன்றைக்கி சொல்லிட்டேன். ரிசல்டன்ட் வெக்டர் என்ன, எப்பவுமே ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அப்படின்னா த வெக்டர் கேனாட் பி டைரக்டட் இன் ஆடட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெக்டரை வந்து என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், வி ஆர் யூஸிங் என்னது சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆர் = ஃபைண்ட் அவுட் த வேல்யூ √a² + b² + 2ab cos θ பார்த்தோம். அதேமாதிரி சப்ராக்ஷன் வந்து √a² + b² - 2ab cos θ எல்லாமே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டரில் தான் வந்து என்ன பண்ணோம், n × λன்னு பார்த்தோம். n × λ. சரியா, இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம கிளாஸில் இருந்தது அப்படின்னா கிளாஸில் ஜஸ்ட்டு பிளாக் போர்டில் ஒரே நிமிஷத்தில் இதெல்லாம் எழுதிடலாம். சரி, அப்படி ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு எழுதிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக பழசு இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிங்க, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும் உங்களுக்கு, கொஞ்சம் ரீகால் ஆகும். ஓகே, சரி, ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அனதர் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பாருங்கள். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷினு. இட் இஸ் ஹேவிங் சம் ப்ராப்பர்ட்டிஸு. இந்த டெஃபினிஷன் பாருங்கள். இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட் அனதர் ஒன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட்டு அனதர் ஒன் நேம் இஸ் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, டாட் ப்ராடக்ட்னா ஏ வெக்டரு டாட்டு பி வெக்டர் அல்லது ஏ டாட் பி அப்படின்னு சொல்லுவோம். ஏ டாட்டு பி. ஓகேவா, இன்கேஸு ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து என்னது வெக்டர் ப்ராடக்டா, அது பின்னாடி ஒரு கொஷின் இது. ஓகேவா, ஸ்கேலர் ப்ராடக்ட்னா என்னது, டாட் ப்ராடக்ட். ஞாபகம் வச்சுக்கிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆனது ஒரு நேம் என்னென்னா வாட் இஸ் ஸ்கேலர் ப்ராடக்ட்டு, டாட் ப்ராடக்ட். இப்போ கொஷின் வந்து கேட்போம், give the examples for dot product and give its example, அல்லது explain the scalar product and what are the properties of dot product அப்படின்னா கொஷின் வந்து என்னடா ப்ராக்கெட்டில் டாட் ப்ராடக்ட் நீங்கள் இங்கே படிச்சிருக்கீங்க, எக்ஸாமில் கேட்குறப்ப மறந்துடக்கூடாது. ஓகேவா, அதனால இந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். The scalar product or dot product of two vectors is defined as the product of the magnitude both the vectors and the cosines of the angle between them. Cosines of the angle between them அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கேலர் ப்ராடக்ட்டு இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு போட்டிருக்கோம். இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் =
அந்த டாட்டை கேன்சல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா ஏபி காஸ் தீட்டான்னு போடணும். இதுதான் வந்து ஜென்ரல் ரூல். ஓகேவா? தட் இஸ் செகண்ட் பேரா பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். thus if there are two vectors a vector and a b vector having an angle theta between them, then the scalar product is defined as the a vector dot a b vector that is equal to ab cos theta. Okay, இப்போ the a vector dot b vector is equal to ab cos theta. A vector dot b vector is equal to ab cos theta. Here a and b are the magnitude of a and b. A and b are the, அதாவது a and b அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏவுக்கு வந்து ஒரு எண் மதிப்பு, பிக்கு ஒரு எண் மதிப்பு. அந்த எண் மதிப்பு எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த a வெக்டர் அண்ட் b வெக்டர். ஓகேவா? இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், a vector dot b vector is equal to ab cos theta. இதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, அது என்ன பண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருக்கு. வாட் இஸ் ஸ்கேலர் ப்ராடக்ட் ஃபார்முலானா a vector dot b vector is equal to ab cos theta. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வந்து என்ன பண்ணிங்க, வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்னு. இதேமாரி மேக்ஸ்லேயும் நீங்கள் படிப்பீங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேற்றம், தேற்றம் என்னது, நிரூபணமாக என்ன சொல்லுவீங்க. மேக்ஸில் இது வந்து ஒரு பித்தாகரஸ் ஃபார்முலா மாதிரி, இது வந்து ஒரு மேக்ஸில் ஜென்ரல் ஃபார்முலா. இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னது, ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது மேக்ஸில். இது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். இன்கேஸ் ஏ கிராஸ் பி போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டான்னு போடணும். அதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஓகேவா? இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாக்கு என்ன. ஓகேவா? எப்படி a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab சொல்கிறோம், a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு சொல்கிறோம் இல்லையா? லைக் தட் திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் இது ஹேவிங் சம் ப்ராப்பர்ட்டிஸ். The product of quantity a vector dot b vector is always scalar. இது வந்து ஆல்வேஸ் ஸ்கேலர். ஸ்கேலர் மீன்ஸ் ஒன்லி என்ன தான் இருக்கும், அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், தட் இஸ் எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் பாசிட்டிவ் if the angle between the vectors is accurate, that is theta is less than 90 degree. And a negative if the angle between them is obtuse, that is obtuse na maximum, that is 90 degree theta and 180. அப்போ 90 டிகிரிக்கு 180க்கு இன்பிட்வீனில் வந்து என்னது, தீட்டா இருக்கும். ஓகேவா? அக்யூவேட் ஆங்கிளாக இருந்ததுன்னா, மினிமம் குறுங்கோணமாக இருந்ததுன்னா அக்யூவேட் ஆங்கிள் குறுங்கோணம்னு சொல்லுவோம், தீட்டாவோட கம்மியாக இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் நெகட்டிவ் த ஆங்கிள் பிட்வீன் தம் அப்டஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா விரிகோணம்னு சொல்லுவோம். அப்டஸ் ஆங்கிள்னால் 90 டிகிரிக்கு மேலே 180க்குள்ளே, 90 டிகிரிக்கு மேலே 180க்குள்ளே போட்டால் தான் என்ன பண்ண முடியும், அப்படி இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இன்கேஸ் நீ வந்து இங்கே காசு 90 போட்டினாலோ அல்லது காசு 180ன்னு போட்டினாவோ அல்லது காசு 0ன்னு போட்டால் அங்கே என்ன ஆகிடும், வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். இப்போ காஸ்ட் தீட்டாவுக்கு வந்து சம் வேல்யூ போடணும். தீட்டாவுக்கு என்ன பண்ணணும், we can applying some value. ஓகேவா? so that the first point பாருங்கள், the product of quantity a vector dot b vector is always scalar. எண் மதிப்பு இருக்கும். ஓகே, இட் இஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். இட் இஸ் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா if the angle between the vector is accurate, that is theta is equal to less than 90 டிகிரியாக இருக்கும். 90 விட குறைவான ஆங்கிளாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அண்ட் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா 90க்கு 180க்கு இன்பிட்வீனில் தீட்டா இருக்கும், தட் இஸ் நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ் லா வந்து அசோசியேட்டிவ் லா, இதெல்லாம் நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்றது a vector dot b vector is equal to b vector dot a, that is இப்போ ஏக்கு பதிலாக ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், பிக்கு பதிலாக ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏவுக்கு 3, பிக்கு 4, அப்போ 3.4 12, அங்கே c equal to 4.3 12, அப்போ 12 c equal to 12 வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா பிகாஸ் இட் ஹேவிங் என்னது, மேக்னிடியூடு ஒன்லி, so that the scalar product is commutative, that is a vector dot b vector is equal to b vector dot a vector. Next one, the vector obeys a distributive law.
law. Distributive law means a vector dot plus p vector plus c vector is equal to ஏவை வந்து என்ன பண்ணிக்க உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஏவை உள்ளே என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப ஏபி அண்டு ஏசி. அப்போ ஏபி ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏ வெக்டர் டாட்டு சி வெக்டர்னு சொல்கிறோம். ஓகே, த வெக்டர்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. த வெக்டர்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. தட் இஸ் இது வந்து ஜஸ்ட் மேக்ஸ், இதெல்லாம் மேக்ஸில் படிக்கிற ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா, ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அப்படி அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது ரெண்டும் என்ன பண்ணுங்கள், இந்த லாவை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணுதான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேவா, இது வந்து ஜென்ரல் ரூல்ஸ் கண்ணு, இதாவது ஜென்ரல் ரூல்ஸு, ஜென்ரல் ஃபார்முலா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை ஏபி அப்படின்னு சொல்லி. ஏ வெக்டர் theta is equal to cos inverse of a vector dot b vector divided by ab அப்படின்னு சொல்றோம். Okay, and another one that and the scalar product of two vectors will be maximum. So the scalar, according to this rule, the scalar product value maximum means in between two vectors will be maximum na theta is equal to 1, that is theta is equal to 0 degree. The vectors in parallel, that is a vector dot b vector is equal to maximum na அதோட வேல்யூ வந்து என்னது ஏபியாக இருக்கும் அப்படின்ட்டு. சரியா, இந்த theta is equal to 1 அப்படின்னு போடுறோம். theta is equal to 1ன்னு போடுறோம். இப்போ theta is equal to 1 எதுக்கு போடுறோம், theta is equal to 0 டிகிரி. தட் இஸ் காஸ் 0 ஓட வேல்யூ தான் வந்து என்னது சைன் 0 0, காஸ் 0 1. ஓகேவா, காஸ் 0 1 போட்டால் தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். புரியுதா, சைன் 0 0, காஸ் 0 1. இப்போ theta is equal to 0, காஸ் 0 1, தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம். அப்படி மேக்ஸிமமாக இருந்ததுன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஏபி. The scalar product of two vectors will be minimum in case theta ஓட வேல்யூ -1 தான் கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் theta is equal to 180. இப்போ காஸ் 180 வந்து என்னது -1 அப்படின்னு சொல்கிறோம். காஸ் 90 வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். காஸ் 90 0 ஆகிடும். அது அடுத்த கேஸ். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மினிமம்னா மைனஸ் ஏபி when the vectors are anti-parallel அப்படின்றோம். அந்த வெக்டர்ஸ் வந்து anti-parallel. If two vectors a vector and b vector are perpendicular to each other, if two vectors a vector and b vector are perpendicular to each other, then the scalar product a vector and b vector is equal to 0 because cos 90 is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். Okay, then the vectors a vectors and b vectors are said to be mutually orthogonal அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஏ வெக்டருடைய லைன் பி வெக்டர் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா மியூச்சுவலாக ஆர்த்தோகோனல் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மியூச்சுவலி ஆர்த்தோகோனல். நெக்ஸ்ட் அனதர் ஒன் ப்ராப்பர்ட்டி, 8th ப்ராப்பர்ட்டி. இப்போ இது பாருங்கள், இது வரைக்கும் நம்ம 8 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஆனால் டைம் போனது தெரியல, டைம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. த ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர் இட் செல்ஃப் டைம் இட்ஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். செல்ஃப் டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம்னா ஒரு வெக்டரை அதாலே என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு வெக்டர் என்ன பண்ணுறோம், அதாலேயே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்னது 0 தான் வரும். அது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். தட் இஸ் த ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் ஏ வெக்டர் வித் இட் செல்ஃப் டேர்ம்டு as a செல்ஃப் டாட் ப்ராடக்ட் and is given by a vector square that is equal to a vector dot a vector dot a vector that is equal to a dot a cos theta that is equal to a square. Here angle theta is equal to 0 degree அப்படின்னு சொல்கிறோம். angle theta is equal to 0 degree அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the magnitude or the norm of the vector, that is a vector is equal to modulus of a vector that is equal to a root of a vector dot a vector is equal to என்னது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 a இருந்ததுன்னா என்ன ஆகும், ஒரு சிங்கிள் ஏவை வெளியெடுப்போம். that is equal to இது, that is a அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஏ டாட் ஏ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், அதனால தான். ஓகேவா, இங்கே வந்து 0 காஸ் 0 1, அப்போ 1 என்ன ஆகும், ஏ டாட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகே, மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணோம்னா மேக்னிடியூட் ஆர் நார்ம் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். மாடுலஸ் போடுறப்போ ரூட் ஆஃப் ஏ டாட் ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டர் என் கேப்பு
n cap dot n cap is equal to 1 dot 1 cos theta, that is equal to n cap வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா யூனிட் வெக்டரோட வேல்யூ வந்து 1. ஓகேவா, 1 டாட் 1 இன்ட்டு காஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வெக்டர் டாட் ஐ அதோட வேல்யூ 1, ஜே வெக்டர் டாட் ஜே அதோட வேல்யூ 1, கே வெக்டர் டாட் கே அதோட வேல்யூ 1. சரி, கே வெக்டர்னு சொல்லக்கூடாது, கே கேப்னு சொல்லணும். ஐ கேப் ஐ ஈக்குவல் டு ஜே கேப் ஜே ஈக்குவல் டு கே கேப் கே ஈக்குவல் டு 1. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இந்த கேஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் ஐ ஜே கே ஐ டாட் ஜே ஜே டாட் கே கே டாட் ஐ ஈக்குவல் டு 1. இது வந்து என்னது தான் அடுத்து ஐ வெக்டர் டாட் ஜே ஐ கேப்பு டாட் ஜே கேப் ஈக்குவல் டு ஜே டாட்டு ஜே கேப் அண்ட் ஐ. இது பாருங்கள், கேப்புன்னு போட்டிங்கனாவே என்ன தான் வரும், 1 தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வெக்டர் அதாவது ஐ போட்டுட்டு கேப் போட்டு ஐ கேப்பு டாட்டு ஐ கேப்பு ஈக்குவல் டு 1 தான். நெக்ஸ்ட்டு ஐ கேப்பு டாட்டு ஜே கேப்பு ஈக்குவல் டு என்னது, 1 தான். சரியா, கேப்புன்னு போட்டோம்னாவே அது வந்து என்னது, யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டர்னால் அதோட வேல்யூ 1 தான். ஓகேவா, பட் ஆனால் வெக்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப வெக்டர்லாம் எப்படி, இந்த வெக்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப எப்படின்னா ஐ வெக்டர் டாட்டு ஜே வெக்டர் ஈக்குவல் டு ஐக்கு ஜேக்கு அடுத்தது என்ன வரும், கே வெக்டர். அதுக்கு அடுத்தது ஜே வெக்டர் டாட்டு கே வெக்டர் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ஐ போடணும், ஐ வெக்டர். அதுக்கு அடுத்தது கே வெக்டர் டாட்டு ஐ வெக்டர் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ஜே கேப் சரி ஜே வெக்டர் போடணும். என்ன சொல்கிறேன் புரியுதா, ஐ வெக்டர் ஜே வெக்டர். அதுக்கு அடுத்தது மூணாவதாக என்ன வரும்னா கே. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது இஜெட் ஆக்சிஸ். அப்படி கன்சிடர் வச்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸு இஜெட் ஆக்சிஸு மல்டிப்ளை பண்ணுறோம்னா இதில் ரெண்டும் இல்லாத ஒரு ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸு. எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ வந்து என்னது, ஐ வெக்டர். அதை இங்கே எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து இதே அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், இஜெட் தட் இஸ் கே வெக்டர் டாட்டு ஐ வெக்டர். இது வந்து இஜெட் அண்டு எக்ஸு. இப்போ இங்கே இஜெட் இருக்குது, எக்ஸ் இருக்குது. இது இல்லாத ஒரு ஆக்சிஸ் என்னது, ஒய். ஒய்யோட வேல்யூ வந்து என்னது, ஜே வெக்டர். அது இங்கே எடுத்துருக்கோம். ஓகேவா, வெக்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வேல்யூ போட்டுக்கணும். ஞாபகம் வச்சுக்கங்க. அதே கேப் அப்படின்னு போட்டோம்னா என்னது, கேப்னா என்ன அர்த்தம், ஐ கேப்பு டாட்டு ஜே கேப் ஈக்குவல் டு ஜே கேப் டாட் ஐ கேப் ஈக்குவல் டு ஐ கே கேப் டாட் ஐ கேப் ஈக்குவல் டு 1 டாட் 1 ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. In the terms, components of scalar product of a vector dot b vector can be written as a vector dot b vector dot can be written as a vector dot b vector is equal to a என்னது ax i vector plus ay j sorry I cap and ay j cap and az k cap bx i cap and by j cap and plus bz k cap அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணோம்னா I cap and I cap வந்து 1. ஸோ ஏஎக்ஸ் டாட் பிஎக்ஸ் அப்படியே டேரெக்டாக ஐ கேப்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் ஜே கேப் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் கே கேப்பு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட். அவ்வளோதான். வில் ஆல் அதர் டேர்ம்ஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் ஏ வெக்டர் இஸ் கிவன் பை தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். ஏன் மாடலஸ் போடுறோம்னா என்ன பண்ணுறோம், ரூட்டாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், ரூட்டு. ஓகேவா, இதே மாடலஸ் ஆஃப் பி இருக்கான்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். சரி, ஏக்கு மட்டும் என்ன பண்ணுறோம், மாடலஸ் ஆஃப் ஏ வேல்யூ. த மேக்னிடியூட் ஆஃப் த வேல்யூ வெக்டர் ஏ இஸ் கிவன் பை என்னது ஏஎக்ஸ் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇஜெட் ஸ்கொயர் அப்படின்னு. ஓகேவா, இது வந்து ஆக்சுவலாக 9 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 11 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இத்தனை ப்ராப்பர்ட்டி டோட்டலி 11 ப்ராப்பர்ட்டி. இந்த 11 ப்ராப்பர்ட்டி நல்லா படித்து வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இது வந்து என்னது எக்ஸாமில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது சம்மு எக்ஸாம்பிள் 2.7 given the two vectors a vector is equal to 2i cap plus 4j cap and 5k cap and b vector is equal to I cap plus 3j cap plus 6k cap. Find the product of a vector dot b vector and the magnitude of a vector and b vector சொல்கிறோம்.
வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம், வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம். இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஐ கேப்பும் இந்த அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா என்ன பண்ணுறோம்னா ஐஏ இந்த ரெண்டு வெக்டரையும் என்ன பண்ணிக்கணும், பக்கத்தில் எழுதிக்கணும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையே என்ன பண்ணுறோம்னா இங்கே ஏ வெக்டரோட வேல்யூ பக்கத்தில் எழுதிக்கணும், பி வெக்டரோட வேல்யூ பக்கத்தில் எழுதிக்கணும், ஐ கேப் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 × 1 2, அதுக்கடுத்து 4 × 3 12, அதுக்கடுத்தது 5 × 6 30. ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 44 அப்படின்றோம். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் தி ஏ அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் தி ஏன்னா என்னது, ரூட்டு வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கோம். சரி, அதாவது ஏ ரூட் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ என்னது, ஏ வெக்டர் இருக்கு இல்லையா, ஏ வெக்டரோட வேல்யூ என்ன பண்ணணும், ரூட் குறிக்கல ஸ்கொயர் பண்ணணும். ரூட் ஆஃப் 2 ஸ்கொயருக்கு 4, 4 ஸ்கொயருக்கு 16, அண்டு 5 ஸ்கொயருக்கு 25, டோட்டலாக என்னது 45. இதே மாதிரி பியோட வேல்யூ வந்து என்னது, பி வெக்டர் 1 3 6, தட் இஸ் ஐ கேப்பு ப்ளஸ் 3 ஜே கேப்பு 6 கே கேப்பு. அப்போ ஐ கேப்போட வேல்யூ 1 கோஎஃபிஷியன்ட், ஜே கேப்போட வேல்யூ 3, கே கேப்போட வேல்யூ 6. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் தட் ஈக்குவல் டு 46 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டர்ஸ் given by theta is equal to cos inverse of a vector dot b vector is equal to a vector dot b vector divided by ab. இப்போ cos inverse of a vector dot b vector, a vector dot b vector என்ன வரும், a வெக்டரோட வேல்யூ என்னது 40, a vector dot b vector வேல்யூ வந்து 44 divided by ab யோட வேல்யூ, ab is equal to root of 45 plus 46. சரியா, இப்போ cos inverse of 44 divided by இது ரெண்டும் என்ன பண்ணுங்க, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். என்ன 45 × 1ன்னு வச்சுக்கலாம். இந்த 46 இருக்கு இல்லையா, 46க்கு என்ன பண்ணுங்க, 45 × 46 பிரித்தோம்னா 45 × 1 எழுதலாம். இது வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 45 × 46 இருக்குது. இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 45.49 இருக்கும். இது வந்து மேக்ஸில் நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும் இல்லையா, 5 × 46 பிரிக்க முடியாது, 23 × 2ன்னு பிரிக்கலாம். அதேமாதிரி 45 9 × 5ன்னு பிரிக்கலாம். அதை பிரித்து ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் டேக் அவுட் சைட் ஆஃப் த வேல்யூ அண்டு காமன் வேல்யூ 45.49 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது காஸ் இன்வர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 0.967 இருக்குது. சரியா, theta is equal to approximately 15 degree. இந்த காஸ் இன்வர்ஸ் வேல்யூ எப்படி எடுக்கிறதுனா, இந்த லாகரிதமிக் டேபிள் புக்கு பேக் சைடு இருக்குது இல்லையா, அதேமாதிரி காஸ் இன்வர்ஸ் வேல்யூ எடுக்கணும். அது என்ன அப்படிங்கிறது இது நம்ம கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். அது சரி, இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, இந்த சம்மு மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 2.8. இப்போ செக் த வெதர் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துருக்க வெக்டர் வந்து வெக்டரா அல்லது ஆர்த்தோகோனலா அப்படின்னு சொல்கிறாங்க. A vector is equal to 2i cap plus 3j cap and B vector is equal to 4i cap minus 5j cap. C vector is equal to 5i cap plus 2j cap. D vector is equal to 2i cap minus 5j cap. Solution டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. A vector dot B vector that is equal to A vector dot B vector என்ன பண்ணுங்க, I cap மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 2 18, 8 and 3 × minus 5 15, that is equal to minus 7. Minus 7 வந்து is not equal to 0. So A and B are the not orthogonal அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தோகோனல்னால் வந்து என்ன வரும், யூனிட் வெக்டர் தட் இஸ் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் வந்து -7 வந்துருக்கு. ஸோ இட் இஸ் என்னது நாட் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து சி டாட் டி வெக்டர் பாருங்கள், ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர் சி வெக்டர் அண்ட் டி வெக்டர் பாருங்கள். சி ஐக்கு 5i cap plus 2j cap and d vector is equal to 2i cap minus 5j cap. இந்த ரெண்டை என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. c vector dot d vector that is 10 minus 10 that is equal to என்னது 0. next 0 means here c and d are orthogonal each other. 0 வந்துருச்சு. ஆர்த்தோகோனல்னா 0 வரணும். சரி, here ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, it is also possible to geometrically show that the vector
C and D the orthogonal each other. This is the following figure. இந்த ஃபிகரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆரிஜின் எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் ஒய் டேஷு ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே போகிறது வந்து என்னது ஏ கேப்பு, கீழே போகிறது வந்து என்னது பி கேப்பு. சரியா, இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. செகண்ட் கேஸ் வந்து என்னது -7 வந்ததுனால இது வந்து ஆர்த்தோகோனலாக இல்லை அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டு. சிஎன்டியை மல்டிப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது 0 வருது. எதோட வேல்யூ 0னா cos 90 0 cos sin 0 0 cos 0 1 cos 90 0. ஸோ cos 90 வந்து சி வெக்டர் டாட் டி வெக்டர் வந்து என்னது cos 90 that is equal to 0 ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லுவோம். In physics, work done by a force F move object through a small displacement dr is defined as. ஜென்ரலாக ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அனலைன் பண்ணிக்கங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸு டபிள்யூ அதை அப்ளை பண்ணோம்னா ஃபோர்ஸு வந்து எஃப் அப்ளை பண்ணோம்னா a small amount of work done is finished அப்படின்னு. small amount of work done is finished. The small amount of work done is finished is mentioned by the letter symbol W அப்படின்னு சொல்லுவோம். So that W is equal to F vector dot dr vector, that is W is equal to F dr cos theta. The work done is basically scalar product அப்படின்னு சொல்லுவோம். The work done is basically scalar product between the force vector and the displacement vector அப்படின்னு சொல்லுவோம். Okay, the work done is basically a scalar product and scalar product between the force vector and the displacement vector அப்படின்னு சொல்லுவோம். Okay, apart from the work done there are physical quantities which are also defined as the scalar product அப்படின்னு சொல்லுவோம். Okay, apart from the work done there are physical quantities which are also defined as through a scalar product அப்படின்னு சொல்லுவோம். Okay, in uniform circular motion the centripetal force is perpendicular to the displacement. இது எக்ஸ்ட்ரா நோட்ஸுக்கு என்ன, ஓகேவா? அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேருந்து சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ்லேருந்து ஃபோர்ஸ் எங்கே ரியாக்ட் ஆகும் அந்த டேரக்ஷன் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் த 2 வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெக்டார் ப்ராடக்ட். இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ்னால் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா ஸ்கேலர் ப்ராடக்ட் பார்த்தோம். ஸ்கேலர்னால் என்னது, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ்னால் டெஃபினிஷன் பாருங்கள், த வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக இந்த லைன் வந்து போல்டாக கொடுத்துருக்கணும், திக்காக கொடுத்துருக்கணும், கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை அன்லைன் பண்ணிக்கிங்க. த வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் த 2 வெக்டர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the another one vector having magnitude and the equal product the magnitude of the 2 vectors அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து சைன் ஆஃப் த ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் them. So what is the formula here? A vector cross B vector is equal to A B sin theta அப்படின்னு சொல்கிறோம். A B sin theta அவ்வளோதான். A vector cross B vector is equal to A vector cross B vector is equal to AB sin theta அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு 4 லைனில் இருக்குது. இந்த 4 லைன் வந்து என்ன பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அந்த அண்டர்லைன் பண்ணிவிட்டு இந்த கொஷின் அப்படியே இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல வேணால் எழுதிக்க, பின்னாடி வருது, பட் இருந்தாலும் கொஷின் கேட்குறப்ப அது எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட், the direction of the product of the vectors, the direction of the product of vector is perpendicular to the plane of the coil, perpendicular to the containing 2 vectors accordance with the right hand screw rule அப்படின்னு சொல்கிறோம், or right hand thumb rule அப்படின்னு சொல்கிறோம். right hand thumb rule. ஓகேவா? இது நம்ம மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது டயக்ராமும் பின்னாடி கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராமையும் பார்க்கலாம். this if A vector and B vector are 2 vectors, then the vector product வந்து A vector cross B vector is equal to C, that is equal to A vector cross B vector is equal to AB sin theta into n cap. Okay,
இந்த n கேப் அப்படிங்கிறது என்னது இங்கே யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். n கேப் இஸ் நத்திங் பட் யூனிட் வெக்டார். ஓகேவா, நான் முதல்லயே சொன்னேன் தம்பி, நல்லா கவனிச்சிக்கிங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், போத் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், நல்லா கவனிங்க. சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. இங்கே ஏன் சார் நீங்கள் சி வெக்டர் போட்டிருக்கீங்க, பட் இங்கே இதில் வந்து சின்னு எதுவும் போடலையே, எங்கே ஸ்கேலர் ப்ராடக்ட்டில் வந்து என்ன பண்ணல, சின்னு எதுவும் போடலையே அப்படின்லாம் கிடையாது. அங்கே வந்து என்னது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இங்கே ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அது ஜென்ரல் ஃபார்மில் அனலைன் பண்ணிக்க சொன்னேன், ஒரு பாக்ஸ் போட சொன்னேன். அதே மாதிரி இங்கே இந்த ஃபார்ம்லாம் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அண்டர்லைன் ஆர் ப்ராக்கெட் போட்டாலும் சரி அல்லது பாக்ஸ் போட்டாலும் சரி என்ன வரும், ஏ சி இங்கே போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா சி இஸ் த ஃபைனல் ரிசல்ட், அனதர் ஒன் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தட் இஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு, தட் இஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு சொல்கிறோம். த டைரக்ஷன் ஆஃப் என் கேப் தட் இஸ் ஏ கேப் அண்ட் பி கேப், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். தட் இஸ் சி வெக்டர் இஸ் த பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் அப்படின்னு சொல்கிறோம். பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங், just wait, plane containing the vectors அப்படின்னு சொல்றோம். Okay, next one, the vectors பாருங்க, the vectors a vector and b vector is in the sense of advancement of right-handed screw rotated a vector, that is first vector, and b vector is the second vector through a smaller angle between them அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஆக்சுவலாக ஏ வெக்டர் வந்து ஒன் பார்ட்டாகவும் பி வெக்டர் வந்து ஒன் பார்ட்டாகவும் இது பண்ணுறப்போ ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ரொட்டேட்டட் ஃப்ரம் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர்னு சொல்கிறோம். அந்த டயக்ராம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, த்ரூ ஏ ஸ்மாலர் ஆங்கிள் பிட்வீன் தம். thus if the right handed screw whose axis perpendicular to the plane formed by the AB is rotated from A vector to B vector through a small angle, then the direction advancement of the screw gives a direction of A vector cross B vector. சரி, என்னமோ நீங்கள் ஏ வெக்டருங்கிறீங்க பி வெக்டருங்கிறீங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஏ வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்கும், பி வெக்டர் எந்த டைரக்ஷன், ஏ வெக்டர் வந்து ஃபஸ்ட் வெக்டர்ன்றான், பி வெக்டர் இஸ் செகண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இட் ஹேவிங் ஸ்மாலர் ஆங்கிள் பிட்வீன் தம். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கு எப்படி இருக்கான், ஸ்மாலர் ஆங்கிள் இருக்கும். அதை வந்து எந்த ரூல் அப்ளை பண்ணுறேன்னா ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ whose axis perpendicular to the plane formed as A and B அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அது நம்ம டயக்ராம் பார்த்தா தான் புரியும். இந்த டயக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் ரூல், if the curvature of the fingers right hand represent the sensor rotation of the object, then the thumb held mutually perpendicular to the curvature of the fingers அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த நோட்லாம் கூட வேணாம். இந்த கிராஸ் ப்ராடக்ட் பாருங்கள், கிராஸ் ப்ராடக்ட்னா என்னது, தட் இஸ் இங்கே பாருங்கள், the vector product of A vector, the vector product of A vector and B vector written as A cross B vector, A vector cross B vector produce third vector C. இப்போ C vector equal என்ன சொல்லணும், A vector cross B vector equal to என்னது, A vector cross C vector equal to என்னது, modulus of A modulus of B sin theta n cap அப்படின்னு சொல்லணும். இன்கேஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் வந்து என்ன வச்சுருக்கோம், ஸ்ட்ரைட் லைன் வச்சுருக்கோம். நம்ம ரைட் ஹேண்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சவால் விடுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க,